மனசை தெளிவுபடுத்தணும், மனசுக்கு ஹிதமான நல்ல விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ற அவதாரமா வந்தார் ஆச்சாரியால். கைலாசத்துல இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் மௌனமாக உபதேசம் பண்ணிட்டு இருந்த, தட்சிணாமூர்த்தியாக உபதேசம் பண்ணிட்டு இருந்த சுவாமி மௌனம் மாத்திரம் போராது, புஸ்தகங்கள் வேணும், உபதேசங்கள் வேணும், சஞ்சாரம் வேணும், சம்ஸ்தைகள் அதாவது ஒரு தர்ம ஸ்தாபனங்கள் வேணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்தோட இந்த மாதிரியா அவதாரம் எடுத்து மௌன வியாக்கியா பிரகடித பரபிரம்ம தத்துவம் யுவானம்னு சின்ன வயசுல தட்சிணாமூர்த்தியா இருந்தவர் செம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா. அந்த கைலாசத்தில் இருக்கக்கூடிய சுவாமி சங்கராச்சாரியருடைய உருவத்துல வந்து இந்த பாரத தேசத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி எடுத்து கொடுத்து, எங்க காஷ்மீரம் இருக்கு, எங்க காட்மாண்டு இருக்கு, எங்க கைலாசம் கேதார்நாத் இருக்கு, காலடி எங்க இருக்கு, இவ்வளவு தேசத்தையும் ஒத்துமைப்படுத்தி, வித்தியாசம் இருக்கு, வித்தியாசங்கிறது அன்னைக்கும் இருந்தது இன்னைக்கும் இருக்கு. இந்த வித்தியாசத்தின் நடுவுல நாம எந்த விஷயத்துல நல்ல விஷயத்துல ஒத்துமையா இருக்கணும், எந்த விஷயத்த விட்டு கொடுக்க கூடாது, எந்த விஷயத்துக்காக விட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியால் வந்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாய நமஹ. இந்த லோகத்துல ஆஸ்திக்யம்ங்கிறது இருக்கணும், ஈஸ்வர பக்திங்கிறது இருக்கணும், சதாச்சாரம்ங்கிறது இருக்கணும், சாத்விகமான சிந்தனைகள் வேணும். எல்லாரும் அவளால முடிஞ்ச விதத்துல மற்றவாளுக்கு உபகாரமாக இருக்கணும். பணம் காசு கொடுக்கறவா பணம் காசு கொடுக்கலாம், சரீரத்தினால வயசானவாளை பார்த்துக்கலாம், குழந்தைகளை பார்த்துக்கலாம், நல்ல வார்த்தைகளை பேசலாம். நல்லதுங்கிறது மனசுல உதிச்சு, அந்த மனசுனோட உதிச்ச நல்ல விஷயத்தை சரீரத்தின் மூலமாக உபகாரம் பண்றதோ, திரவியத்தின் மூலமாக உபகாரம் பண்றதோ, நல்ல வார்த்தைகள், வாச்சா தர்மம் அவாப்புனுஹி திருஷ்டா சீதான்னு சொன்னார் ஆஞ்சநேய சுவாமி. ராமருக்காக எங்கேயோ அலைஞ்சி எங்கேயோ அங்கங்க போய் சிரமப்பட்டு எல்லாம் பார்த்து இவர் எதிர்பார்த்துட்டே இருப்பாரே நல்ல விஷயத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுல முதல் வார்த்தையா திருஷ்டா கண்டேன்னு சீதை. அந்த ஒரு நிமிஷம் முன்னாடி சொன்னா கூட நல்லதுன்னு நினைச்சுட்டு சீதைன்னு சொல்லி கண்டேன்னு சொல்றாரா காணலேன்னு சொல்றாரோன்னு இது இல்லாம அந்த அளவுக்கு ஒரு பக்தியோட ஆஞ்சநேய சுவாமி ராமருக்கு சேவை எல்லாம் பண்ணார். அந்த மாதிரி நல்ல விஷயங்களை எடுத்து சொல்றதுக்காக ஆச்சாரியார் இவர் காலடியில பிறந்து எல்லா இடத்துக்கும் போய் இந்த ஞான தீபேன பாஸ்வதான்னு இந்த ஞான தீபத்தை ஏற்றி வச்சிருக்கார். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ.